கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. எல்லாத்துக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு இன்றைக்கி 2 விற்பனை பதிவில் ஒன்று நல்லா பெரிய மாடுங்க, நல்லா பெருங்கூட்டில் ஹைட் வெயிட்டான குவாலிட்டியான குவாலிட்டியான காரி மாடு ஜெட் பிளாக்கில் வேணுங்கிறவங்களுக்கும், அதுபோல் ஒரு மயில மாடு நல்ல ஒரு 4 3 7 லிட்டர் கறவையில் வேணுங்கிறவங்களுக்கும் 2 விதமான மாடு இருக்குதுங்க. இன்றைக்கி விற்பனை பதிவு எதுவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள். எந்த தேதியில் நம்ம போட்டிருக்கிறோம், என்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம், கறவை மாடுகள் இருந்தால் பால் கறந்து காமிச்சிருக்கிறோமுங்க, கண்ணுக்குட்டிகளாக இருந்தால் என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கால் பண்ணி கேளுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்ங்க. காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. நம்ம வீடியோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல மாடுகள் பொங்கலூர்லேயும் வச்சு வீடியோ போடுறோமுங்க. கறவை மாடுகளாக இருந்தால் எங்கே வாங்குகிறோமோ அங்கேயே வந்து கறந்து பார்த்து அவங்களே தெளிவாக கறந்து பார்க்க சொல்லியும் தெளிவாக நம்ம வீடியோ போடுறோமுங்க. அதனால் நீங்கள் மாடு வாங்குறதுக்கு வரக்கு முன்னாடி மாடு எங்கே இருக்குதுன்னு தெளிவாக நீங்கள் கேட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்குண்டான பார்ட்டி வீட்டில் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம், நீங்களும் நேரில் போய் கறந்து பார்த்து வாங்குறதாலும் வாங்கிக்கலாமுங்க. இல்லை நம்ம மாடு நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் சொல்கிறோமுங்க, வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமுங்க. இந்த வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க முதல் மாடு நல்ல ஹைட் வெயிட்டுங்க. ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு காரி மாடில் நல்ல மாடு குவாலிட்டியான ஒரு மயில மாடு பெருமாடாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்குதுங்க. வீடியோ பதிவில் பாருங்கள். மாடு நல்ல டயர் வண்டி ஏறதாட்டு நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்கும். கடைப்பல் மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 3வது கன்று இல்லைன்னா 4வது கண்ணாக தான் இருக்குதுங்க. இன்னொரு 10 ஈத்து 12 ஈத்துக்கு அசால்ட்டாக வச்சுக்கூடிய அளவுக்கு மாடு நல்ல முறுக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி சாதுவான குணத்தில் இருக்குது. ஹைட்டு வெயிட்டு நீளம் அந்த குவாலிட்டி திமிழமைப்பு ஒரு மாடு வச்சுருந்தாலும் நல்ல மாடாக காரி மாட்டில் தெளிவான மாடாக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாடு கண்டிப்பாக பிடிக்குங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு தொடர்பு கொண்டு கேட்டுட்டு வாங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க. 4ஆம் ஈத்து காரி மாடு. நேரம் ஒரு 2 லிட்டர் பால் தெளிவாக கறக்கிற அளவுக்கு மேலே மடியில் 2 3 லிட்டர் பாலுக்கு மேலே இருக்குங்க. நம்ம ஒரு 2 கறந்துட்டு கன்று கூட்டால் கன்று வந்து குதிரை குட்டியாட்டு இதே மாதிரி நல்ல பெருமாடாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு கன்று நல்ல வலுவான கன்று, நல்ல குவாலிட்டியான கன்று காரி கண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை விவரம் சொல்லிக்கிறோமுங்க. காரி மாடு 4ஆம் ஈத்து காரி கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறவைக்கு கால் அணைச்சி கறக்கிறதுனாவே வந்து நம்ம ஆளுக்கு வந்து என்னமோ முள்ளுக்குச்சி கையில் கொடுத்து பிடிக்க சொல்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி பழைய டைப் மாடுகளாக வந்து வச்சுருக்கிற ஆளுங்க டேஸ்ட்டான ஆளுதான் வச்சுருப்பாங்க. அந்த டேஸ்ட்டான ஆளுகளில் வந்து பார்த்திங்கன்னா தலையத்திலே வந்து கால் அணைச்சி தான் கறந்து பழக்குவாங்க. மாடு கம்முனே நின்னாலும் கால் அணைச்சி கறந்து பழக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாடு வந்து கடைசி இது வரை கறக்குங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ வயசானவங்க கவுத்து கொண்டு உடனே காலை தூக்கி பின்னாடி எடுத்து வைக்கிது, கால் அணைக்கிறாங்க, உட்காந்துட்டு கறந்துட்டு எந்திரிக்க வரைக்கும் ஒரு நூல் கூட கால் எடுக்காமல் மாடு அப்படியே நிற்குங்க. இது வந்து இந்த மாட்டுக்கு வந்து பழக்கம். அதாவது வந்து வண்டி பழக்கிறோம் அப்படின்னா காளை மாடாக இருந்தாலும் பொட்டை மாடாக இருந்தாலும் வலது பக்கம் பழக்கம்னா இடது பக்கத்தில் போகாது, இடது பக்கத்தில் பழக்கம்னா வலது பக்கத்தில் போகாது. அந்த மாதிரி தான் கால் அணைச்சி பழகின மாடு கால் அணைக்காமல் நிற்காது. கால் அணைக்காமல் கறந்து பழகின மாடு கால் அணைச்சோம்னா தள்ளி போகும், நிற்காது, பயந்துக்கும். அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி கறக்கிற மாடு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இது ஏன் இவ்வளோ தெளிவாக நம்ம சொல்கிறோம்னா கொஞ்ச நாளாகவே வந்து கேட்குறது எல்லாமே வந்து கால் அணைக்காத மாடு 10,000 ரூபா சேர்த்து இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த மாதிரி மாடு தான் வேணும். ஆனால் கால் அணைக்கிற மாடு அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமாக வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம குடும்பங்களில் வந்து எல்லா ஊர் வகையிலையும் எல்லா சமுதாயத்துலேயும் எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து பெண்களை கட்டி கொடுத்தோம்னா ஒரு சீர் கொடுக்குற இது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக இருந்துகிட்ருக்குங்க. அப்போ வந்து கறவை மாடு ஒன்று கொடுத்து அணைக்கிறதுக்கு அணகவரும் உட்காந்து கறக்கிறதுக்கு முக்காலியும் வந்து கொடுப்பாங்க. ஒரு பழமொழியாக இருக்குதுங்க. தங்கத்தில் அணகவரும் வெள்ளியில் முக்காலியும் கொடுப்பாங்கன்னு சொல்லி பழமொழியாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கால் அணைக்கிற மாடு அப்படின்னா பயப்படாமல் நீங்கள் வாங்கலாம். ஆனால் அந்த மாடு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிற்குதாங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்கிக்கணும். எங்களை மாதிரி நாங்கள் வந்து தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறோமுங்க. ஒரு சிலர் வந்து நிற்காத மாட்டை கூட கால் கட்டி கறக்கணும்பாங்க. அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. இருந்தாலும் கால் அணைக்கிற மாடெல்லாம் வந்து இந்த மாதிரி குணமாகவும் இருக்கும், நல்ல முறையாக கறக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோமுங்க. இந்த மாடு 4ஆம் ஈத்து நேரம் 3 லிட்டர் பால் 3,5 லிட்டர் பால் மடியில் இருக்கும். 2 லிட்டர் பால் கறந்துட்டு நீங்கள் கன்று கூட்டிங்கனாலும் கன்று நல்லா இதே மாதிரி குவாலிட்டியாக வந்து சேர்ந்துருங்க. தீவனம் தண்ணிக்கு நல்லாயிருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம். அணைக்கிற மாடு அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிற ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துருச்சுங்க. தெளிவாக கறந்துக்கிறவங்க பிடிச்சிருந்ததுன்னா மாட்டை பார்த்து தெளிவுபடி எடுத்துக்கலாமுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது 77,000 ரூபாய்ங்க. எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு மாடு. காங்கேய மாட்டில் ரொம்ப பெரும் மாடுங்க. வீடியோ பதில் 2வதாக பார்த்துட்டு இருக்கிற மாடு 3ஆம் ஈத்து மாடுங்க. பல் கடை முளைப்புங்க. கொம்பு வந்து பார்த்திங்கன்னா வட்ட கொம்பாக இருக்கும்.
கை கால் ஊக்கம் இருக்குது. மடிக்காம்பு சுத்தம் காலையில் 4 சாயங்காலம் 3 கறக்கிற அளவுக்கு மடிக்காம்பு சுத்தம் இருக்குது. ஒரு நாள் 7 லிட்டர் கறவை, அதாவது 5 லிட்டருக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த 5 லிட்டருக்கு குறைவு இல்லாமல் ஒரு 7 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மடியில் பால் இருக்கும். நம்ம எவ்வளோ கறக்கிறோம், எவ்வளோ கன்றுக்குட்டி கொடுறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிறதுங்க. நீங்கள் சுண்டை கறந்தாலுமே கன்றுக்குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் ஒரு பால் வந்து அடக்கி வச்சு தான் கொடுக்கும். அதனால் நல்ல கறவை திறனோட வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். மாடு நல்லா அகலமுங்க, நல்ல பெருவெட்டு, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிறதுக்கு நல்ல சாதுவான குணம். இந்த புதுசாக நிறையா கேட்குற மாதிரி கால் அணைக்காமல் கறக்குமான்னு கேட்குறீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாடு 100% செட் ஆகுங்க. மாடு வந்து கால் அணைக்க வேண்டியதில்லை. போட்டால் 3வது கன்று, மடிக்காம்பு சுத்தம் இருக்கும். 4 காம்புலையும் தெளிவாக பால் வரும். இன்னும் கன்று போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி வரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெருவெட்டில் நல்ல நைஸ் குவாலிட்டியில் புறவு அகலத்தில் மடி அகலத்துலேங்க ரொம்ப சாதுவான குணத்தில் ரொம்ப ஒரு அமைதியான மாடுங்க. ஒரு மயில மாடு, காங்கேய மாடு, 3ஆம் ஈத்து. கறவை காலையில் ஒரு 4 3 7 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். 5 லிட்டருக்கு மேலே ஒரு 7 லிட்டருக்குள்ள நீங்கள் கறந்துக்கலாமுங்க. மற்றபடி குணவனத்துலேயோ வாய்க்கடிசிலையோ தீவனத்துலேயோ எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம். புது இடம் பழைய இடம் அப்படிங்கிற ஒரு மிரளி குணம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நெத்தி சுழி தெளிவாக இருக்குங்க, புடஞ்சி சுழியும் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு நீர் சுழி அப்படிம்பாங்க. அந்த நீர் சுழி அப்படிங்கிறது முதுகு சுழி வந்து பார்த்திங்கன்னா 2-4 இன்ச்சு பின்னாடி தள்ளி வந்து நீர் சுழியாக அமைஞ்சிருக்கும். அந்த நீர் சுழியாக அமைஞ்சிருக்கும் போது வந்து பெரியவங்க சொல்கிற ஐதீகம், நீர் சுழி இருக்கிற மாடு தோட்டத்தில் வந்து பண்ணையத்தில் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நீர் வளத்துக்கு என்றைக்குமே வந்து பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் விருப்பம் இருக்கிறவங்க இந்த நீர் சுழி மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இல்லைனாலும் நம்ம எந்த சுழி கழிப்பு இல்லாமல் வேணுனாலும் தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. மடிகாம்பு சுத்தம் ஒரு பண்ணைக்கு வேணும், கறவைக்கு வேணும், டவுனுக்குள்ளே கறந்து ஊற்றுறதுக்கு வேணும். இந்த குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்தாலும் அந்த மாடு பால் கறக்கிறதுக்கு நல்ல கறவையில் எதிர்பார்க்குறவங்க தேர்வு செய்யுங்க. மற்றபடி மடிகாம்பு சுத்தமோ நாட்டுக்கன்று போடுறதுக்கோ உண்டான கேரண்டிகள் நம்ம தெளிவாக கொடுக்குறோமுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 77 ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்டில் முன்ன பின்ன அனுசரித்து வரும். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. 2 மாடுமே கொஞ்சம் விலையில் சேர்த்து தான் இருக்கும். அந்தளவுக்கு குவாலிட்டியும் கொடுத்துருக்குறோம். நேரில் வந்து பார்க்குறவங்க நம்மகிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.